சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாய் 34வது சங்கீதத்தில் எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா யாருக்குள்ள மேன்மை பாராட்டணுமா? யாருக்குள்ள மேன்மை பாராட்டணும்? கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டணும். கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிற ஆத்துமா ஒரு நாளும் அமைதியாக உட்கார்ந்துருக்காது தேவ பிரசன்னத்தில். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தோம்னா தேவ பிரசன்னத்தில் நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி உற்சாகமாய் பிரைஸ். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவரே சு. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்றது. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே,
மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் ஆமென். இப்ப நல்ல கைதட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியா நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அல்லவா? ஆமென். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா. சபை ஆராதிக்கட்டும், துதித்திட தொழுதிட தூயவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துகிறோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் எங்களை திருப்தியாய் அனுப்பிடும் என்று சொல்லி கைகளை தட்டி துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய். இப்ப எல்லாரும் சேர்ந்து கைதட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட glory தூயவரே சுவை. உமை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மை நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட. இப்ப சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா. ராபாதா சந்தராதியா உடமலகலரகலகலடா தூயவரே. நல்ல கைதட்டி சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கணும்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருடைய அன்பை உணர்ந்து எப்படி ஆராதிக்கணும். அவருடைய அன்பை என்ன பண்ணணும், நான் சொல்லுங்க, உணர்ந்து ஆராதிக்கணும். இப்போ நம்முடைய வீட்டில இருந்து யாராவது ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன்.
நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கவங்க, நம்மளும் அவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சு யாரோ ஒரு ஆள் ஃபாரினில் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்க ஃபாரின் போன பிறகு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம இருப்போமா, அல்லது அவங்க எப்போ நமக்கு ஃபோன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருப்போமா? எப்போ ஃபோன் போடுவாங்கன்னு காத்திருப்போம். அப்படி அவங்க ஃபோன் போடும்போது சரி போயிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போயிட்டியா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வைப்போமா? முழு மனதோட ஒரு அன்போட நம்ம பேசுவோமா? அன்போட பேசுறதுக்கும் ஏனோதானன்னு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஏனோதானன்னு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன பண்ற, ஏது பண்ற, சாப்பிட்டியா, சரி பணத்தை மட்டும் அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வைக்க முடியும். அது வந்து எப்படின்னா ஏனோதானன்னு பேசுறது. இப்போ முழு மனசோடு நம்ம பேசணும்னு நினச்சிக்கோங்களேன், முழு அன்போடு அவங்க மேலே இருக்கிற ஒரு அன்போடு நம்ம பேசணும்னு நினச்சிக்கோங்களேன். எப்படி இருக்கிறாங்க, போனதெல்லாம் உனக்கு செட் ஆயிடுச்சா, உடம்புலாம் எப்படி இருக்குது, நல்லா விசாரிப்போம் தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற நேரம் மாத்திரம் ஒரு 1.5 மணி நேரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆனால் நீங்கள் பேசவே மாட்டீங்களே, 1.5 மணி நேரமாக இருக்கும். புரியுதா? நான் தமிழ் தானே பேசுகிறேன், விருதுநகர் மாவட்டத்துக்காரன் தான் நானும். 1.5 மணி நேரமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் அதைத்தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட நான் வரும்போது ஒரே ஒரு வசனம் வாசித்தேன், அவருடைய ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதா. அப்போ அந்த மகிமைக்குள்ள ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்களேன். அவருடைய மகிமைக்குள்ள வந்திருக்கிற நாம் அவருடைய அன்பை நம்ம என்ன பண்ணணும், ருசி பார்த்து உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், பாடணும். பாடலாமா? வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கைகளை நம்ம வச்சுருக்குறோம். கை தட்டுறதுனால கை வலிக்குன்னு சொல்லி அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நம்மளால் எவ்வளவு முழு பலத்தோடு கைதட்ட முடியுமோ அவ்வளவு முழு பலத்தோடு கைதட்டி அந்த கடைசி வரியை நம்ம பாட போகிறோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு நான் என்ன பண்ணுறேன், அவ்வளோதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மக்கிட்ட வந்து பாடணும், குதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கலை. என் பிள்ளை முழு மனதோட என் சமூகத்தில் உட்கார்ந்துருக்காதா அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறா. அதனால் அந்த கடைசி வரியை நம்ம பாடுவோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு நான் என்ன பண்ணிடுறேன், செலுத்துறேன். பாடலாமா? எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகன அவ்வளவுதான், முழு மன கைதட்டலாம். சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண glory. மறுபடியும் பாடுங்க. துதிகன மகிமையுமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோம், துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களா. இப்ப நல்ல கைதட்டி சொல்லுவோம், ஆராதிக்க glory. ராமாலா சங்கல ரகடகதனா உடமல ஹத்துரல பலபல கடகதனா தூயவரே சுவையை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. நல்ல கைகளை தட்டி எவ்வளவு முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதிப்போம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட தூயவரே சுவையே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிட, பலிகளை செலுத்திட ஜீவ பலியாக நாங்க மாறப்பா. ஆமென். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை ஸ்தோத்திரம். கைகளை தட்டி சபை ஆராதிக்கட்டும். ஆராதிக்க அன்பு கூற
யெகோவா ரபனா சத்தலாதியா துதித்திட தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை உமை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை துதிகன மகிமையுமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. அவ்வளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோம். சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியா ஆமென். சம்பூரண ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவன் ஆமென். துதித்திட தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை அலங்கார வாசலாலே ஆமென். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற. எவ்வளவு உண்மையா பாட முடியுமோ நம்ம பாடுவோம். இந்த 3 நாள் கூட்டங்கள் முடிவதற்குள்ள ஆண்டவர் நம்மை நன்மையினால் நிரப்பட்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட தூயவரே சுவையே. ஹல்லேலூயா.